நேர்களே, இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தது. இதனால் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்தது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்ததுனால என்னென்ன பாதிப்புகள் இருந்தது அப்படின்றது அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு. ரொம்ப வயிறு வலிக்கும், ரொம்ப இழுத்து பிடிக்கும், சரியாக சாப்பிட மாட்டேன், ரொம்ப டயர்டாகிடும், தூக்கம் வராது, ரொம்ப டென்ஷனு, பசங்க இருக்கிறதுனால நம்ம ரோட்டீனாக அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போய் ஸ்கேன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப எனக்கு பீரியட் தள்ளி போச்சுங்க. சரி ஒன்ஸ் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம், ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம எது இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் 4-5 டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இந்த பிசிஓடிக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு நம்ம போய் எங்கே பார்க்கலாம், எங்கே பார்த்தா சரியாகும். சரின்னு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏஞ்சல் கிளினிக் இருக்குது கந்திகுப்பம், நீங்கள் போய் அங்கே பாருங்கள், சித்தா கிளினிக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் போய் பார்த்தோம். அவங்க 2-3 மண்டலம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த சான்ஸே இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா சரியாயிடுச்சு. சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் போய் திரும்ப ஒரு டவுட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்னோட யூட்ரஸை போய் நான் இன்னொரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணலாம், பிசிஓடி எனக்கு இருக்கா இல்லையா, இல்லை இவங்க இவ்வளோ நாள் சொன்னாங்களே இது வந்து எனக்கு ரொம்ப குறைவாகவே தீர்வு வந்துடுச்சு. சரி நான் போய் டெஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு பிசிஓடியே இல்லைம்மா, யூஆர் ஆல்ரைட், நீங்கள் வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. அந்த டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு எங்கே போய் சரியாச்சு, நீங்கள் இவ்வளோ நாள் டேப்லெட் நான் எடுக்கணும்னு சொன்னேனே, நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இதில் இருக்கணும்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி தான் நான் போன சித்தா, இப்போ வந்து நான் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு, நான் ஹாப்பியாகவும் இருக்கேன்.